ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா லிட்டில் இந்தியா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கிராஸ் பண்ணி வந்தாலே இங்கே ஸ்டேஷன் இருக்கு. மெக்பர்சன் எம்ஆர்டியில் ஏறணும். நம்ம வந்து மெக்பர்சன் எம்ஆர்டியில் ஏறி ஜலான் பசாரில் இறங்கி அப்படியே நம்ம லிட்டில் இந்தியாவுக்கு நடந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். இங்கே வந்து நாங்கள் எக்ஸிட் ஈயில் வந்து உள்ளார போகிறோம். இது வந்து எங்களுக்கு வீடுக்கு பக்கமாக இருக்குது. என்ன பார்த்துக்கோங்க, இங்கே வந்து 2 லைன் இருக்குது. சர்க்கிள் லைன், டவுன் டவுன் லைன் 2 லைன் இருக்குது. இங்கே வந்து டிராஃபிக் பற்றியும் ரோடை பற்றியும் நான் உங்களுக்கு தனி வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளார போக வேண்டியது தான். உள்ளார வந்து அண்டர் கிரவுண்டில் தான் 2 மெட்ரோவுமே இருக்குது. சில லைன் வந்து பாலத்துக்கும் மேலே போகும். அந்த லைனில் போகிறதையும் நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம போகலாம். அதாவது நம்ம எஸ்கலேட்டர்ல போய்க்கலாம். நம்ம வந்து எஸ்கலேட்டர்ல இறங்கிக்கிறோம். இது வந்து செம்ம ஹைட்டுங்க. இதுல படிக்கட்டும் இருக்கு, எஸ்கலேட்டரும் இருக்கு. நம்ம வந்து படிக்கட்டு சூஸ் பண்ணி சைடுல வந்து சைக்கிள் ஸ்டாண்டும் இருந்துச்சு. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்ஆர்டில, அதுவும் சிங்கப்பூர்ல வந்து பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. லென்த்தியான ஒரு இது. எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எஸ்கலேட்டர்ல போறதுக்கு தான். ஆனா அந்த லாஸ்ட் முடிகிற நேரத்துல கொஞ்சம் தூரம் செம்ம ஏசி காத்து. அப்புறம் உள்ளார செம்ம ஏர் கண்டிஷன்டா வச்சிருக்காங்க. ஸ்டேஷன் அடியில செம்ம பெரிய ஏரியா. ஆனா இதெல்லாம் எப்படி கட்டுனாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மூச்சு விடாம நம்மளுக்கு வந்து மூச்சு விடுற மாதிரி எப்படி கட்டுனாங்கன்னு எங்களுக்கும் புரியவே வந்து பாசிபிள். ஒரு எலக்ட்ரிக் இதில் இயங்கும் ஒரு மெட்ரோ ரயில் அப்படின்றது வந்து இங்கே தான் நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் எதில் போகுதுன்றதுலாம் எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் சென்னையில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. எம்ஆர்டியில போகிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டோம்னா அதுக்கு உள்ளார நம்ம எந்த சைடு போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. 2 லைன் போர்டில் வந்து எத்தனை லைன் அந்த ஸ்டேஷனில் இருக்கோ அந்த லைனு. இப்போ நம்ம கீழே நமக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு மாதிரி கோடா சில்வரில் இருக்குல்ல, அது வந்து எதுக்குன்றதுனா கண்ணு தெரியாதவங்கலாம் வந்தாங்கன்னா கால் வச்சு நடந்து கால் வச்சோ இல்லை அந்த குச்சி வச்சோ அதுக்கு இடையில வச்சாங்கன்னா நேராக அந்த ட்ரெயினோட வாசல் வரைக்குமே போகும். அதனால இதை வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அதில் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். இந்த சிங்கப்பூர்ல வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இதுல வந்து அந்த போர்டில் வந்து நம்ம எந்த லைன் எடுக்கணுமோ அந்த சைடு நம்ம வந்து கைட் பண்ணி போய்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கார்டு ஸ்லிப் பண்ணும்போது எனக்கு இதுக்கு வந்து கார்டு தேவைப்படும். இந்த கார்டு வந்து நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனில் போய் கூட வாங்கலாம். அதில் நிறைய கார்டு இருக்குது. அது பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எம்ஆர்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட இன்னொரு எல்லார்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன் இருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டு வேலை செய்யலைன்னா அங்கே கவுண்டர் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், எல்லார்ட்டிக்கும் போய்க்கலாம், மோனோ ரயிலுக்கும் போகலாம், இங்கே இருக்கிற பஸ்ஸுக்கும் போகலாம், எதுலனாலும் போய்க்கலாம். நம்ம இது வந்து டிக்கெட்டிங் கியோஸ்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா இப்போ தானே கார்டு வாங்கியிருக்கோம். $10 கார்டு கொடுப்பாங்க. அதில் மிச்சம் $5 அதிலே இருக்கும். $5 கார்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கார்டு. அப்படி போயிட்டு அந்த இடத்துல ரவுண்டாக இருக்கும். அதில் அப்படியே டேப் பண்ணிட்டோம்னா நமக்கு திறந்து விட்டுரும். நம்ம உள்ளார போயிடலாம். நம்ம அப்படியே கீழே போகணுங்க. எப்படி தான் இந்த அண்டர் கிரவுண்டில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டினாங்கன்றதே தெரில. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்குங்க சிங்கப்பூரில். நம்ம வந்து வாங்க அப்படியே போயிட்டு பேசலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த பஸ் ஸ்டாப்பும் மெட்ரோவும் தான். நம்ம போகிறது வந்து எங்கன்னா ஜலான் பசாருக்கு போகிறோம், டவுன் டவுன் லைனில். இது வந்து 2 சைடு போகும். ஒன்று வந்து இன்னும் ஒரு எண்டுக்கு போகும், இன்னொரு எண்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓரமாக நிற்கணும், இறங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஆனால் உள்ள நம்மளுக்கு இருக்கிறது தெரியவே இல்லை. எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏறணும். அப்போ அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அட் அ டைமில் எல்லாரும் எல்லாம் செஞ்சாங்கன்னா அது கரெக்டாக வராது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா டோர்ஸ் ஆர் க்ளோசிங் அப்படின்னு வந்துட்டு சவுண்ட் வரும்போது அந்த டைமிங்ல யாருமே ஏறக்கூடாது, ஏறவும் முடியாது, ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டோம், ஜலான் பசார்ல இறங்கியிருக்கோம். இப்படின்றதுக்குள்ள அவ்வளோ உள்ளார செம்ம ஏசி ஏர் கண்டிஷனா வச்சிருந்தாங்க. சவுண்டு ஒண்ணுமே தெரியல பெருசா. இப்போ நம்ம ஜலான் பசார்ல இறங்கிட்டோமா, நெக்ஸ்ட் லிட்டில் இந்தியா போலாம் வாங்க. ஆனா அது ரொம்ப அந்த இடம் எவ்வளவு காத்து ஓட்டமா பாருங்க, டோர் க்ளோஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் யாரும் ஏற மாட்டாங்க. நெக்ஸ்ட் அது சேஃப்டி டோரும் முன்னாடி ஒன்று இருக்கும். அப்புறமா ட்ரெயின் கிளம்பிடும்.
பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா உள்ளதுன்னா நம்மளுக்கு தெரியவே இல்லை. தெரியாதுங்க. இது வந்து ஃபுல்லாவே ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு ஸ்டாஃப் உள்ளார இருப்பாங்க. இது வந்து எங்கன்னா லிட்டில் இந்தியால ட்ரெஸ் கடை தேக்கா ஷாப்பிங் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடம். இங்க வந்து வெரைட்டியான ட்ரெஸ் பயங்கரமா இருக்குங்க. பெரிய பார்க்காத மாதிரியான அவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. எங்க அம்மா விட்டு வரவே இல்லை. பியூட்டிஃபுல்லா இருந்தது. எப்படியோ அம்மாவை சமாதானப்படுத்தி வெளில கூட்டிட்டு வந்துட்டோம். ஹாஃப் அன் ஹவர் சாமின்ற மாதிரி நாங்க அங்கே இருந்தோம். நெக்ஸ்ட் அப்புறம் கீழே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் கோர்ட்டுக்குலாம் போயிட்டு சிண்டோல் குடிச்சோம். சிண்டோல்ல வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று வந்து பச்சை கலர்ல மாவு மாதிரி ஏதோ ஊற்றி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் சிண்டோல்லாம் செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்ல இருக்க வரைக்கும் அங்க இருக்க டிஃப்ரெண்டான ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துக்கணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிண்டோல் ட்ரை பண்றேன். செம்மையா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஃபுல்லாவே துணி தான் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல அந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும். நாங்க லிட்டில் இந்தியா போனோம். பட் ஆனா நாங்க முஸ்தபா சென்டர் போல, ஏன்னா டைம் இல்லை அன்னைக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு நாள் முஸ்தபா சென்டர் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். முஸ்தபா சென்டர் கண்டிப்பா போவேன். இங்க பாருங்க இந்த இதெல்லாம் செம்மையா இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் கோர்ட்டுக்குள்ளார தான் போகிறோம். பாத்தீங்கன்னா இங்க ஃபுட் கோர்ட்ல வந்துட்டோம். உள்ளார செம்ம பெரிய ஃபுட் கோர்ட்டுங்க, பயங்கர பெரிய ஃபுட் கோர்ட். நம்ம சிண்டோல ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய்.